அதில் உண்மையாதென்று உணர்வோம். உருவில்லா இறைவன் பொழியும் நிகரில்லா அன்பினில் மகிழ்வோம். உருவில்லா இறைவன் பொழியும் நிகரில்லா அன்பினில் மகிழ்வோம். தியாக பலியினில் இணைவோம், இனம் தேடும் தேவனின் சரணடைவோம். தியாக பலியினில் இணைவோம், இனம் தேடும் தேவனின் சரணடைவோம். ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருள்கொடை நாளிது. ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருள்கொடை நாளிது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆரோக்கியனை நட்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜியா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்புக்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees of Our Lady of Health, Vellankani, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jayapolis, Shrine Web TV, as well as other social media, in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Vellankani, who are watching the same. அன்னையின் அன்பு பக்தர்களே, நல்லதையே ஆண்டவர் அருள்வார். பாபிலோனிய அடிமைத்தனத்தில் சிக்குண்டு தவித்த மக்களுக்கு இறைவன் அருளிய வார்த்தை, எங்களுக்கென்று அரசன் இல்லை, எங்களுக்கென்று ஆலயம் இல்லை, நாங்கள் வழிபடுவதற்கென்று எதுவுமே இல்லை, எங்கள் வாழ்வாதாரம் எல்லாமே குன்றி போய்விட்டது என்று அடிமைகளாக ஏங்கி தவித்த மக்கள் பபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து மீண்டும் உயிர் தெழுவார்கள், மீண்டும் அவர்களுடைய வாழ்க்கையிலே புத்தொலி வீசும் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்துச் சொல்கிறது. பதிலுரை பாடலும் அதற்கு துணையாக இருக்கிறது. இறைவனை நம்பி அவன் மீது நாம் நம்பிக்கை கொண்டு வாழ்கின்ற பொழுது இறைவன் நமக்கு அருள்வார் என்பது இன்று நாம் விழா காணுகின்ற மரிய குருட்டுடைய வாழ்வில் நிகழ்ந்தது. 11 வயதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக ஏற்றுக்கொண்டு நான் கடவுளுக்காக வாழ்கிறேன், இந்த உடல் கடவுளுக்குரியது என்பதை நிரூபித்து 14 முறை கத்தியால் குத்தப்பட்டு கிறிஸ்துவுக்கு மறை சாட்சியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டு அவருக்கு உன்னத பலியாக நம்மையே நாம் படைக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு நல்லதையே அருள்வாள் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து இப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை இளைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்,
இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. இறைவா, தாழ்ந்தோரையோருடைய மிகச் சிறந்தவரான புனித கன்னிமரியாவை மீட்பரின் தாயாக தேர்ந்து கொண்டுள்ளேன். அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு உண்மையான நம்பிக்கையோடு பலி செலுத்தவும் மீட்பின் முழு எதிர்நோக்கினை உம்மில் கொண்டிருக்கவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது, அந்நாள்களில் விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் உயர்த்துவேன். அதிலுள்ள கிழிசல்களை பழுது பார்த்து சிதைந்தவற்றை சீர்படுத்தி பண்டை நாளில் இருந்தது போல மீண்டும் கட்டி எழுப்புவேன். அப்பொழுது ஏதோமில் எஞ்சியிருப்போரையும் எனது பெயரை தாங்கியிருக்கும் பிற இனத்தார் அனைவரையும் அவர்கள் தங்கள் உடைமையை ஆக்கிக் கொள்வார்கள் என்கிறார். இதை செயல்படுத்தும் ஆண்டவர். இதோ நாள்கள் வரப்போகின்றன. அப்போது அறுவடை செய்வோரை உழுவோரும் கனிப்பிழிவோரை விதைப்போரும் தொடர்ந்து முன்னேறுவர். மலைகள் இனிய ரசத்தை பொழியும், குன்றுகள் தோறும் அது வழிந்தோடும் என்கிறார் ஆண்டவர். என் மக்களாகிய இஸ்ரேலையை முன்னைய நன்னிலைக்கு கொண்டு வருவேன். அவர்கள் பாழடைந்த நகர்களை திரும்ப கட்டி அவற்றில் குடியேறுவார்கள். திராட்சை தோட்டங்களை அமைத்து அவற்றின் கனிரசத்தை அருந்துவார்கள். பழத்தோட்டங்கள் அமைத்து அவற்றின் கனிகளை உண்பார்கள். அவர்களை தங்கள் நாட்டில் மீண்டும் நான் வேறொன்றச் செய்வேன். நான் அவர்களுக்கு அளித்திருக்கும் நாட்டிலிருந்து இனி ஒருபோதும் அவர்கள் பிடுங்கப்பட மாட்டார்கள் என்கிறார் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 85 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் மக்களுக்கு நீரை வாழ்வை வாக்களிக்கின்றார். ஆண்டவர் தம் மக்களுக்கு நீரை வாழ்வை வாக்களிக்கின்றார். ஆண்டவர் தம் மக்களுக்கு நீரை வாழ்வை வாக்களிக்கின்றார். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு தம் பற்றுமிகு அடியாருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவர்களோ மடமைக்கு திரும்பி செல்லலாகாது. பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றை ஒன்று முத்தமிடும். ஆண்டவர் தம் மக்களுக்கு நீரை வாழ்வை வாக்களிக்கின்றார். ஆண்டவர் தம் மக்களுக்கு நீரை வாழ்வை வாக்களிக்கின்றார். மண்ணினின்று உண்மை முளைத்தேலும் விண்ணினின்று நீதி கீழ் நோக்கும். நல்லதையே ஆண்டவர் அருள்வார்.
நல்விளைவை நம் நாடு நல்கும். ஆண்டவர் தம் மக்களுக்கு நீரை வாழ்வை வாக்களிக்கின்றார். ஆண்டவர் தம் மக்களுக்கு நீரை வாழ்வை வாக்களிக்கின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின் தொடர்கின்றன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்திய செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 9 இறை சொற்றொடர்கள் 14-17 முடிய. அக்காலத்தில் யோவானிடம் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மண விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். மேலும் எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை, ஏனெனில் அந்த ஒட்டு ஆடையை கிழித்துவிடும், கிழிசலும் பெரிதாகும். அதுபோல பழைய தோற்பைகளில் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் தோற்பைகள் வெடிக்கும், மதுவும் சிந்தி போகும், தோற்பைகளும் பாழாகும். புதிய மதுவை புதிய தோற்பைகளில்தான் ஊற்றி வைப்பர், அப்போது இரண்டும் வீணாய் போகா என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமுள்ள ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, அந்நாட்களில் விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் உயர்த்துவேன். அதிலுள்ள கிளைச்சல்களை பழுது பார்த்து சிதைந்தவற்றை சீர்படுத்தி பண்டை நாள் இருந்தது போல மீண்டும் கட்டியெழுப்புவேன். இஸ்ரேல் மக்கள் இறைவன் கொடுத்த அல்லது இறைவனோடு ஏற்படுத்தியிருந்த உடன்படிக்கையை அல்லது அந்த உடன்படிக்கைக்கு பிரமாணிக்கம் இல்லாமல் வாழ்ந்ததனால் அந்நிய நாட்டினரால் அகதிகளாக கடத்தி செல்லப்படுகிறார்கள். பபிலோனியர்களாக அவர்கள் அடிமையாக்கப்பட்டு 70 ஆண்டு காலம் தங்களுடைய வாழ்க்கை சிதைந்து போய் உருக்குலைந்து போயிருப்பதை நினைத்து மிகவும் மனம் வருந்துகின்றார்கள்.
அவ்வாறு மனம் வருந்திய அந்த மக்களுக்கு இறைவன் ஆமோஸ் இறைவாக்கு வழியாக இறைவாக்குரைத்ததுதான் இன்றைய முதல் வாசகம். இதோ நாட்கள் வரப்போகின்றன, எனவே அந்த நாளில் மலைகள் இனிய ரசத்தை பொழியும், குன்றுகள் தோறும் அது வழிந்தோடும் என்கிறார் ஆண்டவர். இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு புதிய மறுமலர்ச்சி ஏற்படுத்தப் போகிறேன், அவர்களுக்கு நான் நிறை வாழ்வை அளிக்கப் போகிறேன் என்பதுதான் இன்றைய பதிலுரை பாடல். அந்த மக்களுடைய வாழ்க்கையில் மண்ணினின்று உண்மை உழைத்தலும் விண்ணினின்று நீதி கிழ்ந்தோகும் நல்லதையே ஆண்டவர் அருள்வார், நல் விளைவை நம் நாடு நல்கும் என்று அடிமையாயிருந்த இந்த மக்கள் பாரசீக மன்னன் சைப்ரஸ் வழியாக ஒரு புதிய வாழ்வை பெறப்போகின்றார்கள். எருசலேம் மீண்டும் கட்டி எழுப்பப்பட போகின்றது. இந்த இஸ்ராயேல் மக்களுடைய வாழ்க்கையிலே அழிந்து போயிருந்த அந்த யூதாவினுடைய வாழ்க்கை மீண்டும் முளைத்தெழப் போகின்றது என்பதை இஸ்ரேல் மக்களுக்கு இறைவன் இறைவாக்காக எடுத்துச் சொல்லுகின்றார். அப்படி என்றால் நான் உங்களோடு ஏற்படுத்திய உடன்படிக்கையை மறக்கவில்லை. இறைவன் வாக்கு மாறாதவர், எனவே அவர் என்றும் தன்னுடைய உடன்படிக்கைக்கு ஏற்ப பிரமாணிக்கமாக இருக்கின்றார். நீங்கள் தான் தவறு செய்து விட்டீர்கள், இறைவனை மறந்து பிற தெய்வங்களை நீங்கள் தொழுதீர்கள், வழிபட்டீர்கள், இதோ அந்த தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள், எனவே மீண்டும் நான் உங்களை கட்டி எழுப்பேன் என்று சொல்லி இஸ்ரேல் மக்களுக்கு புதிய நம்பிக்கையை அவர் ஊட்டுகின்றார் என்பதை இன்றைய முதல் வாசகம் எடுத்துச் சொல்லுகிறது. இன்றைய நற்செய்தியிலே யோவானுடைய சீடர் வந்து இயேசுவினுடைய அந்த பிரசன்னத்தை பார்த்து அவர்களுக்கென்று ஒரு நெருடல் ஏற்படுகிறது. நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பிருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பிருப்பதில்லை என்றனர். யூதர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய பழக்க வழக்கத்தில் ஜெபம், தர்மம், நோன்பு இந்த மூன்றும் மிக முக்கியமான ஒன்று. அதுவும் பாப கல்வாய் நாளில் நோன்பு இருப்பது என்பது அவர்களுடைய வாழ்க்கையில் மிகவும் கண்டிப்பான ஒன்று. அந்த விதத்தில் அவர்கள் நோன்பை வெகுவாக என்றும் எல்லாரும் கண்டிப்பாக கடைபிடித்து வந்தார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் நோன்பிருப்பதனுடைய இன்னொரு அர்த்தம் என்னவென்றால் மெஸ்ஸியாவுக்காக காத்திருந்து நோன்பிருந்து விழித்து ஜெபித்தார்கள். மெஸ்ஸியாவுடைய வருகைக்காக அவர்கள் காத்திருந்தார்கள். மெஸ்ஸியா வந்து எங்களுடைய வாழ்க்கையை சீர்திருத்த வேண்டும், கடமுடனான எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு சமதளமிட வேண்டும் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்ததினாலே அந்த நோன்பை அவர்கள் கடைபிடித்தார்கள். இங்கு மெஸ்ஸியா வந்துவிட்டார், இதோ அவர்கள் மத்தியிலே மெஸ்ஸியா இருக்கிறார் என்பது அவர்களுக்கு சரியாமல் அல்லது புரியாமல் அல்லது மெஸ்ஸியா அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதனுடைய செய்தி நமக்கு சொல்கிறது. அதுதான் இன்றைய நற்செய்தி நமக்கு தருகின்ற செய்தி. காரணம், அந்த நோன்பு என்பது தங்களையே வருத்தி கொள்வது. ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால், இயேசுவை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மண விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்பொழுது அவர்கள் நோன்பிருப்பார்கள். இதனுடைய பழக்கத்தில் அந்த அதாவது மணமகனோடு விழா கொண்டாடுவது என்பது பிரசித்தி பெற்ற ஒன்று. யூத தம்பதியர் மனம் முடித்த பிறகு மணமகனும் மணமகனும் ஏறக்குறைய ஒரு வாரம் அந்த வீடானது திறந்திருக்கும். மணமகனுடைய இல்லம், அதைத்தான் காணாவூர் திருமண நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். மணமகனும் மணமகளும் அரசன் அரசியை போன்று அவர்கள் ஆடையுடுத்தி இருப்பார்கள். They will be like queens. அந்த மகிழ்ச்சியை அரசனையும் அரசியையும் அவரை பார்க்க வருகின்றவர்கள் வந்து அவர்களுடைய இல்லத்திலே அவர்களை சந்தித்துவிட்டு அவர்களுக்கு வாழ்த்து கூறி அவர்களோடு விருந்து கொண்டாடுவார்கள். அப்பொழுது அவர்கள் திராட்சை ரசம் அருந்தி, திராட்சை ரசம் மகிழ்ச்சியினுடைய அடையாளம். அவர்கள் குறிப்பாக அந்த மணமகன் மணமகளுடைய நண்பர்கள்
அவர்களோடு இருந்து விருந்துண்டு மகிழ்ச்சியாக அந்த திருமண விருந்தை கொண்டாடுவார்கள். எனவே அவர்கள் தேன் இழப்புக்கெல்லாம் செல்ல மாட்டார்கள். ஒரு வார காலமாக மணமகனுடைய இல்லமானது திறந்திருக்கும். இதுதான் யூத பழக்கம். அதனால்தான் அன்னை மரியா அந்த வீட்டினுடைய மகிழ்ச்சி குறைந்து போகக்கூடாது என்பதற்காக தன்னுடைய மகனை ரசம் திருந்து விட்டது என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய முதல் புதுமையை செய்த கடவுளுடைய மாட்சியை வெளிப்படுத்துகிறார். ஒரு வார காலமாக அந்த இல்லம் விழா கோலம் போலும். மகிழ்ச்சியின் அடையாளமாக திராட்சை ரசம் அங்கே பரிமாறப்படும். காரணம் என்னவென்றால் மணமகனும் மணமகளும் அவர்களுடைய தோழிகளும் உறவினரும் அண்டை வீட்டார் வந்து அரசியை போல் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி இந்த மகிழ்ச்சியை கொண்டாடுகின்றார்கள். அதைத்தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். மணமகன் மணவிருந்தினர்கள் துக்கம் எப்படி கொண்டாட முடியும்? அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். எனவே இங்கு மணமகன் என்பவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, தி பிரைட்குரூம். மணமகள் அவருடைய சீடர்கள், அவரை பின்தொடர்பவர்கள். எனவே இவர்கள் எப்படி மணமகன் அவர்களோடு கூட இருக்கின்றார், அவர்களோடு கூட இருக்கும் பொழுது எப்படி அவர்கள் துக்கம் கொண்டாட முடியும்? அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் என்று ஆண்டவர் இயேசு அதை சொல்லிவிட்டு அடுத்து இன்னொரு படி என்ன சொல்கிறார் என்றால், பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சட்டத்து நிறைவாக வந்திருக்கிறார். எனவே அந்த பழைய ஆடையில் ஒட்டு போட்டால் அது கிழிச்சிடும். அது மட்டுமாமல் பழைய தோற்பைகளில் புதிய திராட்சை மதுவையை ஊற்றி வைப்பதில்லை. அது ரொம்ப ரஃப்பாக இருக்கும். புதியது வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கும், லேஸாக இருக்கும், சுருங்கும், விரியும். அது ரொம்ப தடிமனாக இருக்கும். அப்போ அது வந்து உடைஞ்சிரும். ஆண்டவர் இயேசு இறைவனுடைய அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை என்பது ஒரு புதிய சகாப்தத்தை ஏற்படுத்துகின்றது. ஆனால் யூதர்கள் பழைய பழக்க வழக்கங்களுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது அவர்கள் நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கின்றார்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள். எனவே பழையதற்கும் புதியதற்கும் எப்படி பெற்றுப்போகும் சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வருகையை தான் மெசியா என்பதை அவர்களுக்கு எடுத்து காட்டுகின்றார். அதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வருகை என்பது அவர்களுக்கு அருளை தந்ததாக இருக்கின்றது. எனவே எந்த ஒரு மெஸ்ஸியாவை அவர்கள் எதிர்பார்த்தார்களோ அந்த மெஸ்ஸியா இதோ வந்துவிட்டார். ஆனால் அவர்களால் அந்த மெஸ்ஸியாவை கண்டுகொள்ளவில்லை. காரணம், அவர்களுடைய பழைய சிந்தனைகள் அவர்களை தடை செய்கிறது. மேலும் இன்றைய நாளில் நாம் விசேஷமாக புனித மரிய குருத்தினுடைய விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். 1890ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 16ஆம் நாள் இத்தாலியிலே, தென் இத்தாலியிலே அங்கோனா என்ற இடத்திலே அவள் பிறக்கிறார். சாதாரண ஒரு ஏழை குடும்பம். ஏழை குடும்பமாக பிறந்த அன்றே அவளுக்கு மரிய தெரசா என்று அவர்கள் திருமுழுக்கு கொடுக்கின்றார்கள். அங்கிருந்தவர்களெல்லாம் மிகுந்த வறுமையில் இருந்தனாலே எல்லோரும் அமெரிக்காவுக்கு புலம்பெயர்ந்து செல்கின்றார்கள். அகதிகளாக அல்லது வேலை தேடி செல்கின்றார்கள். இவர்கள் ரோமுக்கு பக்கத்தில் இருக்கின்ற நெத்துனோ என்ற இடத்திற்கு இவர்களுடைய குடும்பமும் வேலை தேடி செல்கின்ற ஒரு நிர்பந்தம் ஏற்படுகின்றது. 1896ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 4ஆம் நாள் அவள் உறுதி பூசலை பெறுகின்றார். இந்த காலகட்டத்தில் இந்த குடும்பம் வறுமையான குடும்பம். எனவே அதிகமாக 6 பிள்ளைகள். முதல் பிள்ளை மரிய குரற்றி. ஆனால் கடவுள் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டவள், கடவுள் பக்தி அதிகம். இவ்வாறு இந்த வாழ்ந்து வந்த இந்த குடும்பத்தில் பெரிய சோகம் என்னவென்றால், வயல் வேலை செய்து கொண்டிருந்த இவளுடைய தந்தை இவளுக்கு 10 வயது நடக்கின்ற பொழுது இறந்து விடுகின்றார். அந்த காலகட்டத்தில் 12 வயது தான் புதன்மை கொடுப்பார்கள். எனவே ஆயிடத்தில் சென்று சிறப்பு அனுமதி பெற்று இவளுக்கு தன்னுடைய 11ஆவது வயதில் புதுநன்மை 1901ஆவது ஆண்டு இவளுக்கு புதுநன்மை கொடுக்கின்றார்கள். ஜூன் மாதம் 16ஆம் தேதி. அந்தளவுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது மிகுந்த பக்தி கொண்டது மட்டுமல்லாமல், தன்னுடைய தந்தை இறந்ததனால் தாயானவள் வயல்வெளிக்கு செல்கின்றால் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி வீட்டு வேலைகள் செய்வது அல்லது வயலிலே வேலை செய்கின்றவர்களுக்கு உணர்த்து சொல்வது என்ற காரியத்தை எல்லாம் இவள் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் அலெக்சாந்திரோ சலினி என்ற பக்கத்து வீட்டுக்காரர், எனவே அவர்கள் இது அப்பா இல்லாத குடும்பத்தினால உதவி செய்கின்றார்கள். அந்த குடும்பத்தில் இருந்த அலெசாந்திரோ என்ற ஒரு இளைஞன், 18 வயது நிரம்பிய அந்த இளைஞன்
மரியகுரட்டின் மீது அவன் விரும்புகிறான், அவளை அன்பு செய்ய ஆசைப்படுகிறான். ஆனால் மரியகுரட்டினுடைய எண்ணம் தன்னுடைய உடல் கடவுளால் படைக்கப்பட்டது, நான் கடவுளுக்கே என்று அவள் கிறிஸ்துவுக்கு ஏற்ற பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். ஒரு கட்டத்தில் அவன் பலாத்காரமாக அவளை தவறான விதத்தில் அடைய முயன்ற பொழுது பயங்கரமான ஒரு போராட்டத்தின் மத்தியிலே அவன் மிகுந்த வெறித்தனம் கொண்டவனாக மிகவும் போராடுகிறாள். இதை மாதிரி நாம் செய்யக்கூடாது, இப்படி நீ செய்தால் நீ நரகத்திற்கான் போவாய் என்று அவள் தொடர்ந்து போராடியும் அவன் மறுத்ததனால் தன்னுடைய கத்தி எடுத்து 14 முறை அவன் கத்தியால் குத்துகிறான். செய்தி தெரிந்து வயலில் வேலை செய்த அவருடைய தாய் ஓடி வருகிறார், இரத்த வெள்ளத்திலே மிதக்கிறார். பிறகு மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்கின்றார்கள், போராடுகின்றார்கள். கடைசியிலே டாக்டர்கள் சொல்லிவிட்டார், இனிமே இவள் பிழைப்பது கடினம். ஆனால் அவள் அமைதியாக உறங்கி கொண்டிருக்கிறார். இப்பொழுது அவன் சிறைச்சாலையிலே அடைக்கப்படுகிறான். அந்த நேரத்தில் தன்னுடைய இறுதிக்கால் நெருங்கிய நேரத்தில் மரியகுரட்டி சொன்ன கடைசி வார்த்தை 1901 ஆண்டு ஜூலை மாதம் 6ஆம் தேதி இன்று அவள் சொன்ன வார்த்தை மதியம் 3:45 உயிர் விடுகின்ற நேரத்தில் அவள் சொன்னது, நான் அவனை மனதார மன்னிக்கிறேன், அவனும் பின்னால் என்னோடு வான்வேட்டில் வந்து சேருவான் என்று தன்னுடைய வார்த்தையை சொல்லிவிட்டு உயிர் துறக்கின்றார். பிறகு 30 ஆண்டுகள் அவன் சிறைச்சாலையிலே தண்டனை பெற்று 27வது ஆண்டு முடிந்த பிறகு தான் செய்த பாவத்தை நினைத்து அவன் மனம் வருந்துகிறான். மனம் வருந்தி கடைசி வரை கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து தன்னுடைய 88வது வயதில் 1970வது ஆண்டு அவன் உயிர் துறக்கிறான். தான் இறந்த நேரத்திலும் தன்னை கத்தியால் குத்தியவனை, அதில் என்ன காட்சி என்றால், அவன் சிறையிலே அங்கே அடைக்கப்பட்டிருப்பான். சிறையில் அவன் அடைக்கப்பட்ட நேரத்தில் அவனுக்கு விடுதலை கேட்க வேண்டும், அவன் கேட்பான். அப்பொழுது அந்த காவல் அதிகாரி சொல்லுவான், என்னை பார்த்து கேட்காதே, அவரை பார்த்து கேள் என்று அங்கு இருக்கின்ற பாடுபட்ட சிறுவத்தை பார்த்து சொல்லுவான். அவன் அங்கு மன்னிப்பு கேட்கின்ற அந்த நேரத்தில் உயிருக்காக போராடி கொண்டிருக்கின்ற மரியகுரட்டினுடைய அறையிலே நான் அவனை மன்னிக்கிறேன் என்ற அந்த வார்த்தைகள் சொல்லுகின்ற பொழுது அவளுடைய அறை முழுவதும் பிரகாசமான ஒரு ஒளி நிரப்பும். அப்போது இயேசுவினுடைய அந்த அறையில் இருக்கின்ற பாடுபட்ட சிறுவத்திலிருந்து ஒளி வந்து அங்கிருந்த அனைவரையும் நிரப்பும். அப்பொழுது அந்த கடைசி அருளடையாளத்தை, நோயில் புது அருளடையாளத்தை கொடுத்த அந்த பங்குத்தந்தை சொல்லுவார், அந்த ஒளியை பாருங்கள் என்று. கிறிஸ்துவுக்காக 11 வயதில் நான் இறந்தாலும் பரவாயில்லை, இந்த உடல் கடவுளுக்கு என்று வாழ்ந்த மரியகுரட்டினுடைய விழாவையும் இன்று திரு அவையானது சிறப்பிக்கின்றது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் கடவுளுக்காக, கடவுள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், ஆண்டவர் நமக்கு நல்லதையே அருள்வார் என்ற நம்பிக்கையில் நம்மை நாம் முழுமையாக ஒப்பு கொடுத்து வாழ்கின்ற பொழுது இஸ்ராயேல் மக்களை பபிலோனிய அடிமைத்தனத்தை மீட்ட அந்த ஆண்டவர், மரியகுரட்டிக்கு உதவியாக இருந்த ஆண்டவர் நம்மையும் தேற்றுவார், நமக்கும் ஆதரளிப்பார். அத்தகைய அருள் நிறைந்த வாழ்க்கை வாழ வரம் கேட்டு இத்திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். தன்னை வெறுமையாக்கி என்னை தந்த இறைவா, உன் வாழ்வின் வழியில் என்னை வழங்க வருகின்றேன். தன்னை வெறுமையாக்கி என்னை தந்த இறைவா, உன் வாழ்வின் வழியில் என்னை வழங்க வருகின்றேன். பெறுவதென்பது பேரல்ல, என்னை தருவதும் மகிழ்வதும் ஈடான ஒன்றல்ல. பெறுவதென்பது பேரல்ல, என்னை தருவதும் மகிழ்வதும் ஈடான ஒன்றல்ல. சகோதர சகோதரியே, என்னுடைய குடிதமான பலி எல்லாம் உள்ள தந்தையாக நிறைவேற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும்
உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறை பற்றினை காணிக்கைகளை ஏற்றருளும். உம் திருமகனுடைய மாபெரும் அன்பின் பலை நினைவு கூறும் நாங்கள் புனித கன்னிமரியாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமது அன்பிலும் அயலார் அன்பிலும் உறுதி பெறுவோமா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவில் நிலையிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சி நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் அடங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினைவு கூர்ந்து வாழ்தரும் ஒப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணம் உமக்கு ஊழியம் பெரிய தகுந்துரணங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரருள் திரு எல் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் நினைவு கூறும் புனித மரிய கோரற்றி, இவ்வுலகில் உமக்கு உகந்ததாய் இருந்த ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே.
இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் தந்திர திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் ஆழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். எண்ணி பரந்த உள்ளம் வருகின்ற நேரம் இது. என் இயேசு எந்த உயிர் கலந்திடும் வேளை இது. என் மீட்பர் எந்தன் உள்ளம் வருகின்ற நேரம் இது. என் இயேசு எந்தன் உயிர் கலந்திடும் வேளை இது. உணவாய் உணர்வாய் வாயிறைவா, உணவாய் உணர்வாய் வாயிறைவா, என் உயிராய் உறவாய் வாயிறைவா. என் மீட்பர் எந்தன் உள்ளம் வருகின்ற நேரம் இது. என் இயேசு எந்தன் உயிர் கலந்திடும் வேளை இது. மண்ணோடு விதையானே, உந்தன் உயிர் தந்தாய் நான் மரமானே. விண்ணோடு முகிலானே, உந்தன் வரம் பொழிந்தாய் நான் மழையானேன். கடலோடு கலந்திடும் நதியாக நான் உன் கலந்திடும் புது உறவு. கனிவோடு காத்திடும் கரம் பற்றி நடத்திடும் உன் அன்பு தரும் நிறைவு. காற்றோடு பேசும் பூவாய் உன்னோடு நானும் பேச அமுதாகும் உந்தன் வரவு. என் மீட்பர் எந்தன் உள்ளம் வருகின்ற நேரம் இது. என் இயேசு எந்தன் உயிர் கலந்திடும் வேளை இது. என் மீட்பர் எந்தன் உள்ளம் வருகின்ற நேரம் இது. என் இயேசு எந்தன் உயிர் கலந்திடும் வேளை இது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பினுடையவும் நம்பிக்கையுடையவும் அருளடையாளங்களால் நிறைவேற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித கன்னிமரியாவை பற்றுதலுடன் பெருமைப்படுத்தும் நாங்கள் அவருடன் இணைந்து இறையன்பில் பங்கு பெறும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நல்லது நல்லதே நம் கடவுளை புகழ்வது நல்லதே. நல்லது 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 நல்லது நல்லதே நம் கடவுளை புகழ்வது நல்லதே. சந்திரனைப் போல் அழகுள்ளவராய், சூரியனைப் போல் ஒளியுள்ளவராய், விடியற் காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவனிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்வோம். என்னை அனுப்பியவரின் திருளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப திருவை நடத்தும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும், எங்கள் தஞ்சை மறைமாவட்ட பரிபாலகர் பேரருள் திரு சகாயராஜ் மற்றும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் அனைவரும் தம் பணியில் உமது மாட்சிக்காகவும் அன்னையின் பொருளுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்தை வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மாட்சிக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசிர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள், அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவையை நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடன் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழிநடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திரு பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியம் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரையை நாடி இத்திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்ம உடல் நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். Let us in a special way remember our brethren who are taking part with faith in the sacred liturgy through Shrine Web TV. இப்போது நம்ம தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். Now in silence, let's pray for our personal intentions before the Lord.
நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். நுழையில் எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் தூடம் என்று உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதேயும். புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தரித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததை போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய ஆசி உங்களோடு என்றும் தங்குவதா. May Jesus touch you and heal you through the loving hands of dear mother, Our Lady of Health, Palagani. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். அம்மா அம்மா இயேசுவின் தாயம்மா, இந்த ஏழைக்கும் அம்மா நீ அம்மா. அம்மா அம்மா இயேசுவின் தாயம்மா, இந்த ஏழைக்கும் அம்மா நீ அம்மா. என்ன இடர்வரினும் அந்த தடை உடைத்து, என்ன இடர்வரினும் அந்த தடை உடைத்து, எந்தன் கரம் பிடித்து என்னை வழிநடத்து, எந்தன் கரம் பிடித்து என்னை வழிநடத்து. அம்மா அம்மா இயேசுவின் தாயம்மா, இந்த ஏழைக்கும் அம்மா நீ அம்மா. அருமகள் உடைபட மகன் சுமந்தாய், அந்த இறை மகன் பிறந்திட இடர் கடந்தாய். அமுதுடன் ஞானம் கலந்தளித்தாய், மகன் அறிவுடன் புகழ் பெறதின உழைத்தாய். மரபுகள் உடைப்பட மகன் சுமந்தாய், அந்த இறை மகன் பிறந்திட இடர் கடந்தாய். அமுதுடன் ஞானம்
கலந்தளித்தாய் மகள் அறிவுடன் புகழ் பெற தினம் உழைத்தாய் உன் மகன் போலே இந்த பூமியிலே இந்த ஏழைக்கு வந்த அமுதூட்டு இந்த மூளைக்குள்